டேடிஸ் ஹோம் இப்படியே கதை பண்ணால் ஒரு நாளைக்கு டேடி ஹோமுக்கு வந்தே தான் ஆகணும். கதை அப்படிங்கிறது ஒன்றும் புரியவே மாட்டாங்குது. நம்ம நிறையா படங்கள் பார்க்குறோம், புரியாத லாங்குவேஜில் படம் பார்த்தாலும் அந்த கதையை புரியும்படி மக்களுக்கு சொல்லுவோம். ஆனால் இந்த கதை நமக்கு எதை சொல்ல வருது அப்படிங்கிறது புரியவே இல்லை. இவங்க எடுத்த கதை வேறு, எடிட் பண்ண கதை வேறு, அவங்களே பெரிய குழப்பத்தில் நமக்கு ஒரு படத்தை ஒன்று கொடுத்துருந்துருக்குறாங்க. த டாக்ஸிக் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். கேஆர் அத்வானி ஓப்பனிங்லேயே தன்னுடைய மகனை கூப்பிட்டு இங்கேருந்து தயவுசெய்து ஓடிடு, உங்கள் அப்பா வர்றாரு, அவரை நீ தான் வெல்கம் பண்ணோம், இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு, உங்கள் அப்பா என் மூஞ்சை பார்க்கவே கூடாது அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. மகனை காரில் கொண்டுட்டு போகக்கூடிய யாஸ் மலை உச்சியில் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு சரக்கு அடிக்கிறப்ப காரு தன்னால் கீழே ஆற்றுல விழுந்துடுது. ஸோ மகனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மூலையில் வச்சுட்டு கதைக்குள்ளார போவோம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலுமே கோவாவை பிரெஞ்சு ஆட்கள் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்காங்க. பிரிட்டிஷார் இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு ஓபியம் கடத்துறத பெரிய தொழிலாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கடத்துதுன்னு சொல்லக்கூடாது, அவங்க ட்ரேடாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்படி மங்குற நிலையில் இருக்கிறப்ப இதை விட புது தொழில் ஒன்று இருக்கு, அதுதான் கேசினோ அப்படின்னு சைனாக்கார ஒருத்தர் சொல்றாப்ல. கதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேஆர் அத்வானி சூசைட் பண்றது போனாலும் போயிட்டு போட்டான், இந்த ஓபியம் கேசினோ இது வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நெஞ்சை நிமித்திட்டு உக்காந்ததுக்கு நமக்கு ஒரு சூடு விழுந்தது. இந்த கதையை இங்கேயே விட்டுட்டு அடுத்தது ஹீரோ வில்லனோட பொண்ணு தாரா சுட்டாரியா கூட அப்பப்ப குஜ்லி மஸ்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்ல. சரி, ஏதோ ஒரு கதை ஒன்று வாங்க மறுபடியும் அந்த ட்ரேடிங்குள்ளார போவோம் அப்படின்னு நமக்கும் தோணுச்சு. இவங்க ட்ரேடிங் பக்கம் போகவே மாட்டாங்கிறாங்க. இன்பிட்வீன் கேப்பில் யாருப்பா இது கதாநாயகியா அப்படின்னா இவங்களுக்கு ஏஜ் எக்ஸ்பீரியட் ஆனதுனால அக்கா கேரக்டரில் போட்டுருந்துருக்காங்க. இந்த படத்தில் யாஷுடைய அக்கா தான் நயன்தாரா. இவங்களோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கேட்டால் என்னையாது டிஆர் படத்தில் வர மாதிரியே இருக்குது, உனக்கு வேணும்னா ஒரு பண்ணும் ஒரு முழம் பூவும் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம டிஆரோட படத்தில் இருக்குது. அந்த மாதிரி அக்கா தங்கச்சி கதை ஒரு பக்கம் போவோம். ஸோ என் தம்பி இந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு கடல் நோக்கி சொல்கிறாப்புல. ஐயோ, இப்போதான் மகுடம் படத்தில் நம்ம ஹீரோ கடல் நோக்கி பார்த்து அந்த கப்பலை நான் வாங்கணும் அப்படின்னாப்புல. கேஜிஎஃப்ல ஆல்ரெடி கடல் நோக்கியை பார்த்து இந்த மும்பையை நான் ஆளணும்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்துலையும் இந்த கோவாவை நீ தான் ஆளணும் அப்படின்னு நயன்தாராவும் யாஸ்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்காக தான் தாரா கூட குஜ்லி மஸ்து பண்ணிக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் களை கட்டி போயிட்டு இருக்குது. மறுபக்கம் நம்ம சர்க்கேஸ்காரி கேஆர் அத்வானி கூட இவரும் குஜ்லி மஸ்து பண்ணிட்டு இருக்காப்ல. சரி, அந்த ட்ரேடிங் என்னாச்சு, ஓபியம் என்னாச்சு, அந்த கேசினோ என்னாச்சு, ஏதோ ஒன்று சொல்லுங்கப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடமாச்சே அது அப்படின்னா, அதாக்கள் வரலாம், நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் இந்த இடத்துல பெண்களை மையப்படுத்தி நாங்கள் டேய் இவ்வளோ நேரம் தோல் உரிச்சு பெண்களை காட்டிட்டு பெண்களுடைய ஆள் மனதுக்குள்ளார நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், அவங்களோட எமோஷனல் ஃபீலிங்கை வெளியில் கொண்டு வரோம், அதனால் இவங்களோட பாதிப்பு ஆண்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கமாக நம்ம மண்டைகள் ஒரு வேலையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. எனக்கு கதைக்குள்ளார போகணுமாச்சே, கதை என்னாச்சு அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் நமக்கு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்குது. நடுவில் இன்ட்ரோவில் எப்போ விடுவீங்க அப்படிங்கிற டவுட்டும் நமக்கு வந்தது. ஒரு வழியாக இவங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோவில் விட்டுறாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறமா நமக்கு இன்னொரு கதை ஒன்று சொல்கிறாங்க. இந்தியாவில் இவர் களை கட்டிட்டாப்ல, அதனால் சைனாக்குள்ளார பூந்து கேஷினோவை லான்ச் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சைனாக்கார் இருப்பார் இல்லையா, அவருடைய எதிரி எல்லாத்தையும் நம்ம யாஷ் போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் நம்பணும். ஸோ அவருக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுத்துட்டு, இங்கே பாரு கோவாவில் இப்போ பெரிய பஞ்சாயத்தாக இருக்கே, ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் வெளில போயிட்டாங்க, நம்ம ப்ராப்பர்ட்டியெல்லாம் அங்கே தான் இருக்கே, ஸோ நம்ம இப்போ கோவா போகணும், சைனாவிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவருடைய அல்லகை சொல்ல கோவாவுக்கு உள்ளுக்குள்ளார வராங்க. இந்த இடத்துல தான் யாஷுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அவனை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவன் வேற மாதிரியான கேரக்டரில் காட்டுறாங்க. அப்பனுக்கு சல்லை கொடுக்குற மாதிரியே இந்த பையனும் சில வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ கதையில் வேற மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா பையன் சண்டை செமையாக இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் வேற ஒரு படத்தில் பார்த்துருக்குறோமே, அப்பாவை ஏற்கனவே வேற ஒரு மனைவி கூட போயிடுவார், மூத்த மனைவியோட மகன் அப்பாவை பழி வாங்குறதெல்லாம் வருமே அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணும். பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இதில் பையன் பொழைச்சானா அப்பா பொழைச்சானா அப்படிங்கிறத தாண்டி ருக்மணிக்கு ஒரு பையன் ஒன்று இருக்காப்புல. யாருப்பா ருக்மணி அப்படின்னு கேட்டால் அந்த கேரக்டரு வம்படியாக வயிற்றில் ஒரு குழந்தைய வாங்கிட்டு நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்க. அந்த பையனுக்கு ஆடம்னு ஒரு பேரை வச்சு அவனும் ஒரு 10 வயசில் வளர ஆரம்பிச்சான். அவனும் டேடி 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 அப்படிங்க. ஆல்ரெடி இருக்கிற பையனும் டேடி நானும் உன் கூட வரேன் டேடின்னு சல்லை பண்ண
இந்த மெயின் டேடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு இங்கிலீஷ் பட ரேஞ்சுக்கு ஒரு பனிமூட்டத்துக்குள்ளார எக்கச்சக்க ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு கன்ஷூட்லாம் பண்ணி பனி மலையை புளைய வச்சு ராக்கெட்டை பறக்க விட்டு துப்பாக்கிகளை தெறிக்க விட்டு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ நன்றி வணக்கம் போட்டு முடிச்சுட்டு தலைவலியோடு வெளியில் வரோம். ஸோ இது வரைக்கும் நம்மளால் கதையை சொல்ல முடிஞ்சது உங்களுக்கு. ஸோ இதில் மெயினாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா படம் மேக்கிங்காக சூப்பராக இருந்தது. குறிப்பாக யாஷோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. குறிப்பாக இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங் நல்லாயிருக்கும். அதாவது இந்த காருக்குள்ளார ஒரு ஹீரோவை இப்படி தான் இன்ட்ரோ பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. சக்க மேனிக்கு இங்கிலீஷ் பட ரேஞ்சுக்கு இன்ட்ரோ பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சண்டையும் கொஞ்சம் ஓவர் டூப்பாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு லேடிஸ் ஃபைட் ஒன்று இருக்குது தேட்டரில், இதுக்கு கைத்தட்டினானிங்க. ஹீரோவை எப்படி இன்ட்ரோ பண்ணுறப்ப எந்திரிச்சு கைத்தட்டி சத்தம் போட்டாங்களோ அதே மாதிரி சார்லிஸ் ஏஞ்சல்ஸில் வர மாதிரியான ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. ஒரு 7-8 பெண்கள் நன் ட்ரெஸ்ஸில் உள்ளுக்குள்ளார வந்து ஏகப்பட்ட சண்டையாக போடுவாங்க. அது ஒவ்வொன்றும் தெரிக்கும் ஆக்ஷன். ஆனால் டக்குன்னு முடிஞ்சது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் ஓகே. மற்றபடி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா படத்தில் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரத்தமும் துப்பாக்கியும் தெறிக்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது சத்தியமாக புரியவே புரியாது. உங்களுக்காகட்டும் படம் பார்த்த எனக்காகட்டும் முடியல. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம நயன்தாராவோட பர்ஃபார்மன்ஸை சொல்லணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏஜ் ஆனதுனால அக்காக பர்ஃபார்மன்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு வராங்க, நிற்கிறாங்க, 2 டைலாக் பேசுகிறாங்க. அப்புறம் கண்ணில் லைட்டாக தண்ணி வருது, கிளம்பி போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு எண்டு ஒன்று இருக்குது, அது வேறு மாதிரி இருக்கும். தாரா சுத்தாரியோட கேரக்டரு ஒரு லவ்வபுளான கேரக்டர். ஜாலியாக சரக்கு அடித்து தம் அடிச்சுக்கிட்டு குஜிலி மஸ்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கிளாமர் அப்பி அதிகமாகவே இந்த கேரக்டருக்குள்ளார இருக்கும். அதே போல் தான் நம்ம கியாரா அத்வானியோட கேரக்டர் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபுல் எமோஷன் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. ஆளை மயக்கிறாப்புல. நயன்தாரா ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாப்புல. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் கெட்ட வார்த்தை வரவங்க போகிறவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று தமிழில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. மெயினாக உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக சப்டைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே சீன் போயிடும். ஸோ இங்கிலீஷும் கற்றுக்கிட்டு இந்த படத்துக்கு போங்க. கியாரா அத்வானி நல்லா ஒரு எமோஷனல் கேரக்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்கள பாராட்டவும் செய்யலாம். ஸோ ஃபைனலாக இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா இதுக்கு ஒன்றும் சொல்லி ஒன்றும் புரியல. கதையை தயவுசெய்து கிளியராக டைரக்டர் வந்து ஒரு பேட்டியில் இதுதான் கதை அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கதையை எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. ஓபியம் ட்ரேடிங்கவா இல்லை நயன்தாராவுடைய கதையவா இல்லை ஹீரோ லவ் பண்ணுற கதையவா இல்லை தாராவோட கதையவா தாராவுடைய அப்பா கதையவா இல்லை செகண்ட் ஹாஃபில் வர பையனுடைய கதையவா அப்படின்னு கிளைக்கதைகள் இதில் நிறையா இருக்கிறதுனால மெயின் கதை இதில் எங்கேன்னு தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த படம் 3 மணி நேரம் 14 நிமிஷம் அப்படிங்கிறது முட்டு கொடுத்து தான் உட்காந்து பார்க்கணும் சேரில். முடிஞ்சால் உங்களுக்கு வாழ்த்துக்கள், முடியலைன்னா இட்ஸ் டைம் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இது போல வேறு ஒரு நல்ல படங்கள் உங்களுக்காக நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது ஜென்பஸ் சினிமாஸ் மூவிக்கான ரிவ்யூ சேனல்.